சிவசிவ என்கிறார் தீவனையாளர் சிவசிவ என்றிட தீவனை மாளும் சிவசிவ என்றிட தேவருமாவார் சிவசிவ என்ன சிவகதிதானே. ஓம் நம சிவாய. என் அன்பு சிம்ம ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். 100 ஆண்டுகளுக்கு பிறகு வைரமாக ஜொலிக்கப் போகிற எந்த ராசி? சிம்ம ராசி. யாரால அப்படின்னா சனி பகவானால். ஏன்னா சனி பகவான் ஒரு தர்ம யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த தர்ம யுத்தத்துல நீங்க வெற்றி பெற போறீங்களா, இல்லனா உங்களுடைய எதிரிகள் வெற்றி பெற போறாங்களா, அல்லது உங்களை கஷ்ட காலத்துல தள்ளி விட்ட விதியா, அல்லது கடனா, அல்லது வேலை தொழிலா, அல்லது பொறாமை கொண்ட உறவினர்களா, இல்லனா திடீர் விபத்தா, உங்களை கடனாளியா ஆக்குன அந்த சூழ்நிலையா, எது வெற்றி பெற போகுது அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆரோக்கியத்தை இழந்துட்டு திடீர்னு நம்ம மருத்துவமனைக்கு போக வேண்டியதா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய உணவு முறைகள் தான் காரணம். அதனால பாரம்பரியமான கலப்படம் இல்லாத இயற்கையான ஆரோக்கியமான தானியங்கள், மூலிகைகள், காய்கறிகள், பழங்களை பயன்படுத்தி பூஜை பொருட்களும், உணவுப் பொருட்களும், எண்ணெய் வகைகளும், மசாலாக்களும், ஊறுகாய் வகைகளும், அதுபோல வெயிட் லாஸ் பவுடர், ஏபிசி மால்ட், சத்து மாவு, இப்படி ஏகப்பட்ட பொருட்களை தயாரிச்சுட்டு இருக்காங்க குட் பேபி. அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்னா இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் 904336882626. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு ஒரு வெப்சைட்டும் இருக்கு. எல்லா பொருட்களும் அங்கேயும் கிடைக்கும். www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயும் நீங்க வாங்கிக்கோங்க. நம்முடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க அதை முழுமையா பூர்த்தி அடைகிறாங்க. போய் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. சரிங்க, வாங்க. சனி பகவான் நம்ம வாழ்க்கையில என்ன திருவிளையாடலை நடத்த போறார். அதாவது திருவிளையாடல் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். கடவுளே ஒரு பிரச்சனையை உருவாக்குவாரு, அதற்கு அவரே தீர்வு கொடுப்பாரு. அது மாதிரி சனி பகவான் என்ன பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கி என்ன தீர்வை பார்க்க போறார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். கஷ்டங்கள் இருக்கிறது மாதிரியே இருக்கும், ஆனா சோர்ந்து போக மாட்டீங்க. பிரச்சனைகள் இருக்கிறது மாதிரியே இருக்கும், ஆனா அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடிக்கிட்டு இருப்பீங்க. என்னைக்காவது ஒரு நாள் எங்களுக்கான காலம் வரும், எங்களுக்கான நேரம் வரும், எங்களுக்கான வாய்ப்பு வரும் அப்படிங்கிற ஒரு தேடல் உங்களுக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி போன வீடியோல 2026 நியூ இயர் பலனை பத்தி நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. 9 கிரகங்களும் உங்க ராசிக்கு என்ன செய்ய போகுது, அதாவது ஸ்டாண்ட் வித் மேஷ ராசி அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்போம். 9 கிரக பலன்களும் அதுல மேலோட்டமா சொல்லியிருப்போம். அதுல சனியை பத்தியும் சொல்லியிருக்கோம். போய் பாருங்க பார்க்காதவங்க. ஒரு மிகப்பெரிய வீடியோ தான், ஆனா உங்க வாழ்க்கையில முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ. இந்த வருஷத்துல எப்படியாவது பாத்துருங்க. என்னைக்கு அந்த வீடியோ பாக்குறீங்களோ அன்னையில இருந்து உங்களுடைய வெற்றி படிக்கட்டுகள் ஆரம்பமாகுது அப்படின்னு அர்த்தம். போய் பாருங்க. அதுபோல இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதிர்ஷ்டசாலியா தான் இருக்கணும், யோகசாலியா தான் இருக்கணும். ஏன்னா நீங்க அதிர்ஷ்டசாலியா இருந்தாதான் அந்த பிரபஞ்சம் இந்த வீடியோவை உங்களை முழுசா பார்க்க விடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்க, இப்ப சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த 2026 சனி பகவான் என்ன அவதாரம் எடுத்திருக்கிறார்? 8வது வீட்டில் இருந்து அஷ்டம அவதாரம் எடுத்திருக்கிறார். அஷ்டம சனியா? அஷ்டம சனி அப்படின்னா 7.5 சனியை விட அல்லது 7.5 சனிக்கு இணையான சோதனையை, சவாலை, துன்பத்தை, துயரத்தை, கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 7.5 சனியை கூட தாங்கிக்கலாம். ஆனால் இந்த அஷ்டம சனி 2.5 ஆண்டுகளிலிருந்து மீண்டு வர்றது யாரால முடியும்? ஒரு சிங்கத்தை கூட எதிர்த்து போராடி ஜெயிச்சிடலாம். 2-3 யானைகள்கிட்ட கூட தப்பிச்சிடலாம். ஆனால் இந்த 2.5 ஆண்டுகள் கண்ணுக்கே தெரியாத சனி பகவான் மிகப்பெரிய ஒரு ஞானியா நம்மளை மாத்திருவார். என்னங்க ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருவார்னு சொல்ல வரீங்கன்னு நினைச்சோம், ஆனா ஞானியா ஆக்கிடுவாரு அப்படின்னு சொல்றீங்க. ஞானியா எப்போ நம்ம மாறுவோம்? உலக தத்துவங்களையும் உலக அனுபவங்களையும் ஒரு புரிதலையும் நாம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஞானியா மாற முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அத்தனை அனுபவங்களையும் நமக்கு கொடுத்துருவார். எல்லா அனுபவமும். அஷ்டம சனியை அனுபவிச்சுட்டு ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா எதை கேட்டாலும் சொல்லுவாங்க, எதை கொடுத்தாலும் தாங்கிப்பாங்க. அப்படி ஒரு அனுபவம் கிடைச்சிரும். கடுமையான உழைப்பு, எதிர்பாராத துன்பம், நிதி சவால், அதாவது பொருளாதார சவால்கள், ஆரோக்கியத்தில் திடீர் பிரச்சனை. அஷ்டம சனியில் இருக்கிறவங்களை கேட்டால் எந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க. என்ன அனுபவம். அதுபோல் எந்த இடத்துல பணம் கிடைக்குன்னு கேட்டால் அதுவும் சொல்லுவாங்க. ஒரு கடன் வாங்கணும், ஊரில் எங்கேயாவது பணம் கிடைக்குமா அப்படின்னா கரெக்டாக சொல்லுவாங்க. இந்த இடத்துல பணம் இருக்குது, ஆனால் இந்த ஆள் இந்த மாதிரிலாம் சொல்லுவார்,
இவ்வளவு வட்டி சொல்லுவார், இவர் கொடுப்பாரு இவர் கொடுக்க மாட்டாருன்னு கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அனுபவம், ரொம்ப பொறுமை. ஒரு கடன்காரன் உங்களை திட்ட வராரு, கோவமாக இருக்கார் உங்கள் மேலே அப்படின்னு சொன்னால், அப்படியா திட்டிட்டு போட்டோம், திட்டு வாங்குறதுனால நான் என்ன குறைஞ்சிட போகிறேனா இல்லை இறந்துட போகிறேனா, அதெல்லாம் நான் எவ்வளோதோ பார்த்துட்டேன் அப்படிங்கிற ஒரு பொறுமையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மொத்த கர்ம வினையும் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு காரியம் நடக்கணும், இந்த மனிதரை சந்திக்க முடியுமா அல்லது யாரை சந்திக்கணும்னு கேட்டால், நண்பு சிம்மராசி நண்பர்கள் கரெக்டாக சொல்லுவீங்க, இவங்கள போய் பாருங்கள் இந்த வேலை நடக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவங்க தான் நாங்கள், சரிதானே? அதனால் அத்தனை அனுபவங்களையும் இந்த அஷ்டம சனியில் என் அன்பு சிம்ம ராசி நண்பர்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இல்லைங்க அதெல்லாம் இல்லை, நான் நல்லா இருக்கேன், அனுபவிக்க போகிறீங்க. வந்திருக்கும் இல்லைனா வரும், அவ்வளோதான். அதனால் வரல அப்படிங்கிற அலட்சியத்தில் இருந்து விடாதீர்கள். நிதி நெருக்கடி வரலாம், வேலை பளு அதிகரிக்கலாம், ஓவர் டார்ச்சர் இருக்கலாம். டார்ச்சர் பண்ணி உங்களை வேலையை விட்டோ தொழிலை விட்டோ அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். நிறைய அப்படி சூழ்ச்சி நடக்கும். தேவையில்லாத அலைச்சல், காரணமே இல்லை, அந்த அளவுக்கு அலைச்சல் இருக்கும். ஏன் இதை ஃபோனில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே, நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேனே, நீ பணம் கொடுப்ப அப்படின்னு நம்பி தானே வந்தேன், சரி வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னு தானே வந்தேன், இங்கே வந்துட்டு காரணத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட தேவையற்ற அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஒரு சின்ன கொப்பளம் மாதிரி வந்தது, ஒரு சின்ன காயம் மாதிரி இருந்தது, அதில் சின்னதாக கட்டி இருந்தது, ஆனால் அது பெரிய ஆப்ரேஷனில் கொண்டு போய் விட்டுடுச்சு அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அஷ்டம சனி. ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பயமுறுத்துறனே அப்படின்லாம் நினைக்காதீங்க. எது வேண்டுமானாலும் நடக்கலாம், எல்லாத்துக்கும் தயாராக இருங்க, அவ்வளோதான். நடந்தால் கவலைப்பட மாட்டீங்க, சவாலாக எதிர்த்து போராடுவீங்க. நடக்கலைன்னா சந்தோஷம், என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான். அதனால் இந்த அஷ்டம சனியில் அனைத்தையும் பார்த்துருவீங்க, எல்லாத்துக்கும் தயாராக இருங்க. ஆனால் கவலைப்படாதீர்கள். ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பல கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை கொடுத்துட்டு தான் உங்களுடைய தகுதியையும் தராதரத்தையும் சோதிச்சுட்டு தான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். உங்களால் சமாளிக்க முடியும், கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை கொடுத்தாலும் சமாளிப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் தான் அந்த செல்வத்தை, அந்த நல்லதை, நல்ல விஷயங்களை உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார். முதல்ல சனி பகவானுடைய அருள் இருந்தால் போதும், நீங்கள் எதுக்கு பயப்பட வேண்டியதில்லை. சரிங்க, ஒரு 6 மாதம் போயிடுச்சு, இன்னும் 2 வருஷம் இருக்குது. அந்த 2 வருஷத்தில் முதல் வருஷம் இப்போ 2026, 2025 அப்படியும் இப்படியும் போய் எல்லாமே ஏதோ ஒரு பெரிய பூகம்பம், புயல் வர்ற மாதிரி எல்லாருமே பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எப்படி தான் நம்புறது அல்லது எப்படி தான் வாழ்கிறது, எப்படி தான் இருக்கிறது, எல்லாத்துலேயுமே ஒரு தடை வருது அப்படின்னா அது காரணம் அஷ்டம சனி தான். 7.5 சனியை விட நான் சொன்னது மாதிரி ரொம்ப மோசமான ஒரு பலனை தரக்கூடியது. விரைச்சனி, ஜென்மச்சனி, குடும்பச்சனி, இல்லைனா பாதச்சனி, இதுதான் 7.5 சனி. 7.5 வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பாதிப்பை கொடுக்கும். அதனால் தாங்கிப்போம். ஒரு சண்டையில் நம்ம அடி வாங்குகிறோம், 1 மாதத்துக்கு அப்புறம் இன்னொரு சண்டையில் அடி வாங்குறோம்னா நம்மளால் தாங்க முடியும், அது 7.5 சனி. ஆனால் அஷ்டம சனிங்கிறது இன்றைக்கி ஒரு சண்டையில் அடி வாங்குகிறோம், இந்த காயம் வலி ஆறுறதுக்கு முன்னாடியே இன்னொரு சண்டையில் நாளைக்கே அடி வாங்குகிறோம், காயப்படுறோம். அப்போ என்ன கொடுமையாக இருக்கும் பார்த்துங்க. அதுதாங்க அஷ்டம சனி. 7.5 வருஷத்தில் 7.5 சனிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்பை கொடுக்கும். ஆனால் அஷ்டம சனிங்கிறது 7.5 வருஷத்தோட பாதிப்பை 2.5 வருஷத்துலேயே கொடுத்துரும். அப்படி என்ன தான் பாதிப்பு வரும்? ஒரு பாட்டு கூட இருக்குது, பாரப்பா அஷ்டம சனியின் பலன் அதனை சொல்ல கேளு, காசு பணம் நட்டமாகும், கைதொழிலும் கெட்டுவிடும், கடன்காரர் மொய்த்து நிற்பார், கயவன் என்ற பெயரும் வரும், கட்டியவள் கலகம் செய்வாள், கடிமனையில் போர்க்களமாம், கஷ்டமோ கஷ்டமப்பா கால்நடையாய் அலைவான் மைந்தன், பெற்றோரும் பகையாவர், பிள்ளைகளும் சொற்கேளார், உற்ற நண்பர் பகையாவார், உறவுக்காரரும் பகையாவார், ஊனுறக்கம் கெட்டுவிடும், உடல் நோயோ வதைவதைக்கும், சீறி வரும் சென்னாக கண்டம், சிறைபயமும் உண்டாகும், பார் வீட்டினிலே உயிர் சேதம், விசனத்துக்கோ பஞ்சமில்லை, வித்தைகளும் பலிக்காது, விவேகியும் மூடனாவான், விதைத்த விதை முளைக்காது, விளைத்த பயிர் தேராது, வியாபாரம் நட்டமாகி வேற்றூருக்கு ஓட்டிவிடும், அங்கேயும் பாரப்பா அவதூறு வந்து சேரும், அஷ்டலட்சுமியும் மறைந்து விடுவாள், கண்டங்களும் தோன்றுமப்பா, அனல்பட்ட புழு போல அலறிடுவார். என் அன்பு சிம்மராசி நண்பர்களும் தோழிகளும் உறவுகளும், எவ்வளவு கொடுமை பார்த்துங்க. ஒரு பாட்டில் அப்படியே அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த அஷ்டம சனியில் தொழில் கெட்டு போகும், கடன்காரர்கள் வீட்டை சுற்றி மூச்சுக்கிட்டு இருப்பாங்க,
கலகம் செய்வாங்க. யாரு? கட்டினவங்களே, கணவனோ மனைவியோ. வீடே போர்க்களமா இருக்கும். கால்நடை மாதிரி, ஆடு மாடு மாதிரி திரியணும். பணத்துக்கும் பிரச்சனைக்கும் பெத்தவங்க பகையா மாறுவாங்க. பிள்ளைங்க சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க. நண்பர்கள்லாம் பகையாவாங்க. உறவுக்காரவங்க பகையாவாங்க. சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது, தூங்க நேரம் இருக்காது. உடம்புல நோய் விதைக்கும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, சிறை பயம் அப்படின்னு நம்ம போட்டு வாட்டி வதைக்கும். வித்தைகளும் பலிக்காது. என்ன செஞ்சாலும் அதிலிருந்து மீண்டு வரத்துக்கான வழி கிடைக்காது. ஒரு பயிரை விதைச்சோம் அப்படின்னா அந்த விதை முளைக்காது. விளைச்ச பயிர் வீடு வந்து சேர்றதுக்கு ஏகப்பட்ட தடை. வியாபாரம் எதை பண்ணாலும் நஷ்டமாகும். இங்கே நஷ்டமாகிடுச்சு அப்படின்னு வெளியூருக்கு போனால் அங்கேயும் அவமானம், அவதூறு பேச்சு. இந்த கடவுள் தெய்வங்கள்லாம் இருக்கா இல்லையானே தெரியாது. கண்டங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி துடிச்சு போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அன்பு சிம்மராசி நண்பர்களும் உறவுகளும் இருக்கீங்க. அதாவது இவ்வளவு கஷ்டம் இருக்குமா அப்படின்னு பயந்து போயிடாதீங்க. அஷ்டம சனியோட கொடுமை இதுதான். ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளோதான். இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் அப்படியே வந்துட்டாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். போயிடும் 2 வருஷத்தில். என்ன நடந்தாலும் அது நடந்து முடிஞ்சு வெளியில் வந்துடுவீங்க. 2.5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கௌரவமாக தான் இருப்பீங்க. அதனால் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க. என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, வாழ்வியல் பரிகாரம் தான். எப்படி? வாழ்வியல் பரிகாரம். எப்பொழுதும் ஆன்மீக சிந்தனையோடு இருங்க. வயதானவர்களையும் ஊனமுற்றவர்களையும் மதியுங்க. எந்த வேலையையும் கடவுளா நினைங்க. குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு உதவி அல்லது மரியாதையை கொடுத்துக்கிட்டே இருங்க. எந்த வேலை செஞ்சாலும் கூட இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. எந்த தொழில் செஞ்சாலும் நியாயமாக நடந்துங்க. இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம். ஒரு கோவிலுக்கு போகிறதும் வயதானவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்கிறதும் ஒன்று. சனி பகவானுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. ஒரு கோவிலுக்கு போய் 100 ரூபா உண்டியலில் போடுறதும் அந்த 100 ரூபாயை ஆதரவற்றவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு, முடியாதவங்களுக்கு கொடுத்து உதவுறதும் ஒன்று. அதனால் இந்த வாழ்வியல் பரிகாரத்தை என் அன்பு சிம்மராசி நண்பர்களும் தோழிகளும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சனி பகவானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவானுடைய அனுக்கிரகம் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனையிலிருந்து உங்களால் தப்பிக்கவே முடியாது. நம்பினா நல்லது, நம்பலைன்னா அதுவும் தலையெழுத்து. மிக முக்கியமாக ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது, ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப தேவைங்க. அதனால் என் அன்பு உறவுகளே, ஆன்மீக சிந்தனை எந்த அளவுக்கு இருக்கோ, ஆன்மீக புரிதல் எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு செல்வத்தையும் பொருளாதார வெற்றியையும் உங்களால் அடைய முடியும். சில நேரத்தில் விபரீத ராஜயோகத்தை கூட நீங்கள் அடைவீங்க. ஆனால் ஆன்மீக சிந்தனை கண்டிப்பாக இருக்கணும். தினமும் பூஜை அறையில் ஒரு 10 நிமிஷம் அல்லது முடிஞ்சால் வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற கோவிலில் போய் ஒரு 1/4 மணி நேரம் அமைதியாக வணங்கிட்டு வாங்க. ஏன்னா அந்த தனிமை இருக்குல்ல, அந்த அமைதி இருக்குல்ல, சுய அறிவையும் ஞானத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி. இந்த 2 விஷயமும் முடிஞ்சால் கடைபிடிச்சிக்கிட்டே வாங்க. உங்களே நீங்கள் கட்டுப்படுத்தி, உங்களே நீங்கள் மெருகேற்றி, உங்களுக்குள்ளார ஒரு புது சிந்தனையை உருவாக்கி, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் காணாமல் போயிடும். பெரிய விஷயமெல்லாம் அதை எடுத்துக்க மாட்டீங்க. உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும். சூழ்நிலைகளை உங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரத்துக்கான அத்தனை தகுதியும் திறமையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கும், வரும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து விலகி நமக்கு எது தேவை, நமக்கு எந்த பிரச்சனை முக்கியமான பிரச்சனை, அதை எப்படி தீர்க்கணும், இந்த காலகட்டத்தில் இருக்கிற சவால்கள் என்ன, இந்த வயசில் எதை நோக்கி நம்ம பயணம் செய்யணும், எதுக்கு அடிமையாகிடக்கூடாது. மிக முக்கியமாக இந்த வயசுங்கிறது ரொம்ப முக்கியங்க. எந்தெந்த வயசில் எதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு அளவுகோல் இருக்குது. இந்த பிரபஞ்சம் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கு. இளம் வயசில் படிப்பு, அடுத்தது தொழில், அடுத்தது திருமண வாழ்க்கை, அடுத்தது செல்வம். அந்த திருமணத்தில் கிடைக்கக்கூடிய குழந்தை செல்வத்துக்காக செல்வத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்படி நம்ம வாழ்க்கை இந்த பிரபஞ்சம் அமைச்சு கொடுத்துருக்கு. அப்போ அந்தந்த வயசில் அதை நோக்கி நம்ம போக வேண்டிய கட்டாயம். அந்தந்த வயசில் அந்தந்த வேலை, அந்தந்த விஷயங்கள் நமக்கு மிக முக்கியமானது. இளம் வயசில் படிக்கிறத விட்டுட்டு லவ் பண்ணோம்னா வாழ்க்கை பூரா கஷ்டம்தான். நடுத்தர வயசில், அதாவது 40-45 வயசில் சம்பாதிக்கிறத விட்டுட்டு லவ் பண்ணிகிட்டு இருந்தோம், படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போ அந்தந்த வயசுக்குரிய விஷயத்தை செய்யறதுக்கான அத்தனை தகுதியையும் இந்த சனி பகவான் கொடுப்பார். இளம் வயசுலேயே காதல், உறவுகளில் சிக்கல், அதனால் குடும்பத்தில் பிரச்சனை, கௌரவ பிரச்சனை. முக்கியமாக இந்த சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னா, திருவிளையாடல் அப்படிங்கிறத நம்மளை விட கௌரவ குறைச்சலான சில விஷயங்களில் ஈடுபட வைப்பார்.
நம்ம கௌரவத்தை போக்கணும் அப்படின்னா எதை வேண்டுமானாலும் செயல்படுத்துவார். காதல்ல, காமத்தில், இல்லற சுகத்தில். அப்போ இது மாதிரியான காலகட்டத்தில் மிகப்பெரிய எச்சரிக்கையோடு இருந்து அதிலிருந்து மீண்டு வரணும். இல்லைன்னா நமக்கு மனச்சோர்வு ஏற்பட்டு இந்த வருஷம் எப்படி இருக்கும், அல்லது இந்த வருஷத்தில் நம்மளுடைய கடமை என்ன, எதை நோக்கி நாம் பயணம் செய்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற லட்சியங்கள் என்ன, எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும். அதனால் இந்த வயசில் நாம் என்ன செய்யணும், ஏது செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். தெரியாத விஷயங்களை பார்த்து பயப்படக்கூடாது. அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியே நமக்கு பயமாக இருக்கும் பொதுவாகவே. அப்போ அந்த விஷயத்தில் நம்ம இறங்குனதுக்கப்புறம் இவ்வளோதானா அப்படின்னு தோணும். அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதிலிருந்து இறங்கி செயல்பட்டு அந்த சவாலை முறியடித்து உங்களாலே முடியும் அப்படின்னு அந்த விஷயத்தில் சாதித்து காட்டுவீங்க. பழைய விஷயங்கள், பழைய பிரச்சனைகள் இதெல்லாம் குடும்பத்துக்குள்ளார கொண்டு வரக்கூடாத ஒரு காலகட்டம். கொண்டு வந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வரும். மன்னிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மன்னிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் உயர்ந்த மனிதர்களாக மாறிவிடுவீங்க. ஆனால் துரோகத்தை மறைக்க முடியாது, அது இயற்கை தான். ஆனால் மன்னிக்க முடியும். உங்களுடைய இந்த குணம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு அற்புதமான குணம். பழசை மறந்துட்டு மன்னிச்சுட்டு அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி பயணம் செஞ்சே ஆக வேண்டிய ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு உணர்த்தும். ஏன்னா நம்ம சொல்லுவீங்க, என் குழந்தைக்காகத்தான் நான் வாழ்கிறேன், என் குழந்தைக்காகத்தான் நான் வேலைக்கே போகிறேன், என்னுடைய குழந்தைக்காகத்தான் நான் உயிரே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இந்த வகைத்தான். அப்போ அதற்காகவே உங்களை பயணப்பட வைக்கும் இந்த 2026 இருக்கக்கூடிய சனி. அதை மட்டும் இல்லை, உழைப்பின் உன்னதத்தை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள். ஏன்னா உழைப்பு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். கடின உழைப்பு அதுதான் சனி பகவானுடைய முதல் ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கிற விஷயம்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் கையால் கொடுக்கக்கூடிய செல்வம் மிக பெருசாக இருக்கும். இந்த உழைப்பின் மேன்மை அதை புரிய வைக்கிற ஒரு கதை இருக்குது, அதை சொல்கிறேன். ஷார்ட்டாக சொல்லிடலாம், ரொம்பலாம் இருக்க மாட்டோம். அமெரிக்காவில் புரூக்ளின் பாலம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உலக அதிசயம் மாதிரி. ஏன்னா இடையில நிறைய தூண்கள் இருக்காது, பெரிய பெரிய தூண்லாம் இருக்காது. ஆனால் கம்பிகளுடைய பின்னல் இருக்குல்ல, அதனாலே அந்த பாலம் நிற்கும். அதனாலே பிரபலமான பாலம், அது பெரிய பாலம். அதை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ரோப்லிங் இன்ஜினியர். அதற்கான வடிவமைப்பை உருவாக்கி கட்ட ஆரம்பித்தார். ஆனால் இது சாத்தியமே இல்லை, இதெல்லாம் கட்டவே முடியாதுன்னு பல நிபுணர்கள் தடுத்தாங்க. அதையும் தாண்டி ரோப்லிங் அவருடைய மகன் வாஷிங்டனும் அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. பாலம் கட்டுற பணி நடந்துகிட்டு இருக்கு, பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஆனாங்க திடீர்னு ஒரு மோசமான விபத்து நடந்துருச்சு. அதில் அந்த ரோப்லிங் இறந்துட்டார். மகன் வாஷிங்டன் என்னானாரு, படு காயத்தோட பயிற்சிக்கிறார். ஆனால் அவரால் படுத்த இடத்துல இருந்து எழுந்திருக்க முடியல, அசையக்கூட முடியாத சூழ்நிலை, பேசவும் முடியல. ஆனால் அவருடைய ஒற்றை விரல் மட்டும் அசையுது. அந்த ஒற்றை விரலை வச்சு அவர் பண்ண மேஜிக் ரொம்ப அல்டிமேட்டான விஷயம் அதுங்க. அந்த ஒற்றை விரலால் அவர் சாதிச்சிருக்காரு. என்ன சாதிச்சார் இந்த வீடியோட கடைசியாக பார்க்கலாம். சரி, உழைப்புனாலே சனி பகவான். அப்போ சனி பகவானை பார்த்து நாம் பயப்படணுமா? நாம பயப்பட தேவையில்லை. அது போலத்தான் சனி பகவான் கிட்ட நம்ம நேர்மையை நிரூபிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் பார்த்துப்பார். சனியை போல கொடுப்பாரும் இல்லை, சனியை போல கெடுப்பாரும் இல்லை அப்படிங்கிறது பழமொழி. இதுல இருந்து என்ன தெரியணும், சனி பகவான் கொடுக்கறதுல மிகப்பெரிய வள்ளல். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. ஆனா அதே நேரத்துல ஏதாவது ஒரு உறவை இழந்துருவோமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரையும் நம்ம கூடவே வச்சுக்கணும், நமக்கு துரோகம் பண்ணிட்டு இருப்பாங்க, நமக்கு கெட்டது நினைச்சிட்டு இருப்பாங்க, நாம நல்லா இருக்கவே கூடாது, நம்ம அழிஞ்சு போயிடணும், நாம தாழ்ந்து போயிடணும், நம்ம கௌரவம் பாதிச்சு ஊரை விட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் நம்ம கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது இல்லையா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மனசளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் ஒரே விஷயம்தான். எதை வேணாலும் நம்ம மன்னிச்சு விட்டுருவோம், ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் நம்மளால மன்னிச்சு விடவே முடியாது. அந்த நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது பல இழப்புகளை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருப்போம். நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்க, அவங்கள மறுபடியும் நம்ம வச்சுக்கிட்டோம், அல்லது மறுபடியும் அவங்க கூட பழகிட்டு இருக்கோம், மறுபடியும் நம்பிக்கையான இடத்துல வச்சுக்கிட்டு நம்பிக்கையான வேலையை கொடுக்குறோம் அப்படின்னா பல இழப்புகளை நாம கண்டிப்பா சந்திப்போம். அதனால எந்த உறவு முக்கியம், எந்த உறவு துரோகம் செய்யற உறவு, அதை விட்டு விலகி விடுவது, நீங்கி விடுவது இந்த காலகட்டத்துல நல்லது. 7.5 சனி வந்தாலே நம்பிக்கை துரோகிகள் தானாவே
விலகுவாங்க. தானாவே நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. அதிகமா வேலையில இது நடக்கும். ஒருத்தவங்களை நம்பி ஒரு பெரிய வேலையை விட்டுருப்பீங்க, திடீர்னு அவங்களுக்கு பேராசை ஏற்பட்டு அவங்க தனியா போய் வேலை செய்யவோ தொழில் செய்யவோ ஆரம்பிச்சிருவாங்க. அதுபோல நண்பர்கள்ட்ட சில சீக்கிரட்டை சொல்லி இருப்பீங்க, அந்த சீக்கிரட்டை வச்சு சுய லாபத்துக்காக உங்களை பழி வாங்குவாங்க அல்லது ஏதாவது ஒரு காரியம் நடத்த உங்களை மிரட்டுவாங்க. இப்படி நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும். சில உறவுகள் கட்டாயம் பிரியக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. சில நேரத்துல சில உறவுகள் நம்ம பக்கத்துல இல்லாது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதனால இது வரைக்கும் யாரையாவது நம்பி சில வேலைகளை கொடுத்திருப்பீங்க, சில சீக்கிரட்டை சொல்லியிருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல அந்த நம்பிக்கையெல்லாம் உடைஞ்சு பேரிழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படியே சந்திச்சாலும் கவலைப்படாதீங்க, அதுக்கெல்லாம் நீங்க தயாரா இருங்க அப்படின்னு சொல்ல வரேன். சில நேரத்துல சில உறவுகளை நம்ம பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளால தாங்கவே முடியாது, சோர்வடைஞ்சிருக்கும். அல்லது தற்கொலை கூட பண்ணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். அதாவது கணவன் மனைவிக்குள்ளார ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்துச்சு, காதலன் காதலிக்குள்ளார ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்துச்சு அப்படின்னா தன்னையே மாற்றிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உருவாகும். இந்த நேரத்துலதான் நான் சொல்றத ஆழ் மனசுக்குள்ளார ஏத்திக்குங்க. இதெல்லாம் விதி விட்ட வழி, வேற எந்த ஒரு வழியுமே இல்லை. உங்களுக்கு பிரிஞ்சே ஆக வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். பிரபஞ்சம் ஏதோ ஒண்ணு நம்மள்ட்ட சொல்ல வருது. அந்த நேரத்துல ஒரு பாசிட்டிவ் நண்பர்களை கூட வச்சுக்கங்க. பாசிட்டிவா பேசுவாங்கல்ல, கண்டிப்பா நீ முன்னுக்கு வருவ, கண்டிப்பா உன்னால சாதிக்க முடியும், கண்டிப்பா உன்னுடைய மனைவி இல்லைன்னா என்ன, உன்னுடைய கணவன் இல்லைன்னா என்ன, உன்னுடைய காதலி இல்லைன்னா என்ன, காதலன் இல்லைன்னா என்ன, உன்னால சாதிக்க முடியும். அதான் துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல, இதுக்கு மேல வாழ்க்கையில நினைக்காத, இதை விட உலகம் ரொம்ப பெருசு, உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய சாதிக்கக்கூடிய உறவுகள் இருக்கு, உன்னை நம்பி பல உறவுகள் இருக்கு அப்படின்னு ஊக்கம் கொடுப்பவர்கள், நிறைய யோசனை சொல்பவர்கள், மோட்டிவேட்டா பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க பேச்ச கேளுங்க, அவங்கள பக்கத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கும், அவங்களால நிறைய வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க. இந்த நேரத்துல நீங்க போக வேண்டிய இலக்குல மிகப்பெரிய தோல்விய அடைஞ்சிருப்பீங்க. அதையெல்லாம் விட்டுட்டு கவலையப்படாம ஒரு முடிவு எடுக்க வேண்டிய காலகட்டம் இது. அதாவது இதுக்கு மேல யாரையும் முழுமையா நம்ப கூடாது. அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை காட்டிலும் நம்பிக்கை வைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மிகப்பெரிய பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இது. நண்பு சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான அமைப்புங்க இது. ஒரு உறவு உங்களை விட்டு பிரியும் போதுதான் உங்களுக்கு தெரியும் இவங்க எவ்வளவு பெரிய இழப்பு நமக்கு கொடுத்திருக்காங்க, எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்திருக்காங்க, எவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்காங்க, இவங்க நம்ம பக்கத்துல இல்லாதது ரொம்ப நல்லதுதான் அப்படின்னு உங்க மனசே உங்களுக்கு புரிய வைக்கும். நீங்களே அதை புரிய ஆரம்பிச்சிருவீங்க. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக, நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக, நினைத்தால் முடிப்பேன் தனியாக, நீ யார் நான் யார் போடா போ, ஆடியிலே காத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும், தேடி வரும் காலம் வந்தா செல்வமெல்லாம் ஓடி வரும், யாரை நம்பி நான் பிறந்தேன், பொங்கடா பொங்க என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. இப்படி நினைச்சுக்கங்க. ஏன்னா நெஞ்சம் துணிவாக இருக்கு, நேர்மையும் இருக்கு, யாருக்கும் துரோகம் செய்யல, யாருக்கும் ஒரு கெடுதல் நினைக்கல. நம்மள வேணான்னு ஒரு உறவு போகுது அப்படின்னா நாம ஏன் கவலைப்படணும்? எனக்குன்னு ஒரு காலம் வரும், அன்னைக்கு நான் யாருன்னு நீங்க பாப்பீங்க, புரிஞ்சுப்பீங்க. அதாவதுங்க, ஒரு உறவு நம்மளை விட்டு போகுது அப்படின்னா நாம கிடைக்கலையே, நாம கூட மறுபடியும் சேர முடியலையே அப்படின்னு அவங்க வருத்தப்படுற அளவுக்கு நாம வாழ்ந்து காட்டணுங்க. அதுதான் வாழ்க்கை. அது மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல என் அன்பு உறவுகளுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா ஒருத்தட்ட முழுசா நம்பிக்கை வச்சு அவர் தான் எல்லாமே நமக்கு, அவர் மட்டும்தான் எல்லாமே அப்படின்னு நம்புறத இனிமே கைவிட்டுருங்க. அது உங்களுக்கு செட்டே ஆகாது. போனால் போகட்டும், இருக்கிற உறவுகளை நல்லபடியா பார்த்துப்போம், அவங்களுக்கு நேர்மையா இருப்போம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அந்த பிரபஞ்சம் உங்களை தனியா விடாதீங்க. நீங்க வேணா நினைக்கலாம் நம்ம தனியால் அப்படின்னு. இந்த பிரபஞ்சம், இந்த கிரகங்கள், இந்த தெய்வங்கள், 33 கோடி தேவர்களும், 27 நட்சத்திரங்களும், 9 கிரகங்களும், 12 வீட்டு ராசிகளும் உங்களுக்காக
காத்திருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு. அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? இந்த புரிதல் வந்துட்டாலே அப்போ உங்களுக்காக இத்தனை கோடி உறவுகள் இருக்கா அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வந்துடும். அன்பு உறவுகளே, நாம இந்த உலகத்துல தனியால் கிடையாது. அப்ப சாதிக்கிறதுக்கு எதுவுமே தடை கிடையாது. ஆண்டவனை நம்புங்க, ஆண்டவனை தேடி போங்க. இந்த காலகட்டத்துல ஆன்மீகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய புரிதலை உங்களுக்கு வரவழைக்கும். அது வெற்றியை கொடுக்கும். இந்த சனி பகவான் கண்டிப்பா கர்ம வினையை தீர்த்து கர்ம யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இது. இந்த அஷ்டம சனி காலத்துல இந்த 2026ல இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழியை சொல்லுங்க. பிரச்சனையை சொல்றீங்க, அதுதான் நடக்குது. அதுலேருந்து எப்படிங்க தப்பிக்கிறது? ஒன்றும் இல்லைங்க. இருக்கிற ஊரில் கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க, முன்னேற்றமே இல்லை, அவமானம் அதிகமாக வந்து சேருது, ஒரு நிம்மதி இல்லை, பொருளாதார சிக்கலாக இருக்குது, கடன் தொல்லை அதிகமாக இருக்குது, எல்லாத்துக்கும் கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது, கடன்காரர்கள் மொச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஊரை விட்டு அல்லது தேசத்தை விட்டு வெளியில் கிளம்புங்க. அந்த பிரபஞ்ச சக்தியின் ஆதிக்கம் இருக்குல்ல, உங்களுக்கு அது பலன் அப்போது கொடுக்கல. எப்பொழுதுமே ஒரு 40 வயசுக்கு மேலே சொந்த ஊரில் இருந்தால் முன்னேற்றம் உண்டு. பொதுவாகவே எந்த வயசாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வெளியில் கிளம்பி ஒரு தூர தேசம் ஊரை விட்டு ஒரு திருட்டு ரயில் ஏரியாவது, ஏன்னா திருட்டு ரயில் ஏறினவங்களாம் இன்றைக்கி கோடி கோடியாக உலகத்திலேயே பாதி அப்படின்னு சொல்லலாம், பாதி சொத்தை வச்சுருக்காங்க திருட்டு ரயில் ஏறினவங்க. அதனால் அதுக்கு கூட வழி இல்லைன்னா திருட்டு ரயில் ஏரியாவது போய் வேறு ஊரில் பயிற்சிக்கிட்டீங்க அப்படின்னா புகழடையலாம். குறைந்தபட்சம் உங்கள் ஊரை விட்டாவது வெளியில் போயிடுங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல எந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு தான் அர்த்தம். வீண் பிரச்சனையை அதிகமாக சம்பாதிப்பீங்க. அந்த ஊரில் பழிக்கு ஆளாகிறது, யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்கள் சிக்கிட்டு இருப்பீங்க. புத்தியே வேலை செய்யாது. ஒரு ஃப்ரெஷ்ஷாக வெளியில் போயிடுங்க. எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுவீங்க, யார் திட்டினாலும் சோர்ந்து போயிடுவீங்க. வாழறதா சாவறதா அப்படிங்கிற எண்ணங்கள் உள்ளூரில் இருந்தீங்கன்னா வரும். கொஞ்சம் அப்படி ஒரு வருஷமோ 2 வருஷமோ ஒரு 5 வருஷமோ அப்படி போயிட்டு உங்களை ஃப்ரெஷ் ஆக்குங்க. எல்லாத்தையும் இழந்துட்டு எல்லா உறவுகளையும் சொந்தங்களையும் ஒதுக்கி தள்ளி கொஞ்ச நாள் வச்சுட்டு வெளியூரில் போய் இந்த காலகட்டத்தில் உழைக்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் ஏற்படுத்த முடியும். சரி, வெளியூரில் கஷ்டமாக இருக்குது, வெளியூரில் முன்னேறவே முடியல அப்படின்னா இந்த பிரபஞ்சம் என்ன சொல்ல வருது? நீங்கள் பிறந்த இடத்துல போய் எதையாவது செய்யுங்க அப்படின்னு சொல்ல வருது. இதுதான் மாற்றம். இந்த காலகட்டத்தில் எங்கேயாவது மாறி உயிர் பிழைச்சே ஆகணும். உயிர் பிழைக்கிறது எப்படி அப்படிங்கிற நிகழ்ச்சியெலாம் நீங்கள் டிவியில் பார்ப்பீங்க. ஒரு காட்டில் சிக்கிக்கிட்டா, ஒரு தனி இடத்துல தண்ணி இல்லாத இடத்துல சிக்கிக்கிட்டா, ஒரு மிருகங்கள் இருக்கிற இடத்துல சிக்கிக்கிட்டா, இப்படி இந்த மாதிரி இடத்துலலாம் சிக்கிட்டா எப்படி உயிர் பிழைக்கிறது அப்படின்னு நிறைய நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை. உயிர் பிழைக்கிறது எப்படி அப்படிங்கிற தவிப்பு தான் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். எவ்வளோதோ பிரச்சனைகள் நடந்திருக்கலாம் ஊரில், எவ்வளோதோ உங்களை தப்பாக பேசியிருக்கலாம், காரணமே இல்லாமல் தண்டனை அனுபவிச்சிருப்பீங்க, எந்த தவறும் செஞ்சுருக்க மாட்டீங்க. தேவையில்லாமல் அவமானப்படுறது, சிறைக்கு போகிறது, கோர்ட்டு கேஸுக்கு போகிறது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்கும். 2 வருஷம் கழித்து உங்கள் மேலே தப்பே இல்லை அப்படின்னு பேர் வரும். ஏன்னா அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது பழமொழி. இந்த நேரத்தில் எந்த பிரச்சனையில் நீங்கள் சிக்கினாலும் சரி, அதுக்கு கொடுக்குற தண்டனை மிக பெருசாக இருக்கும். நீங்கள் செஞ்சீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனால் அவமானப்பட்டாலும் பெருசாக அவமானப்படுவீங்க. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, நஷ்டம் எதை எடுத்தாலும் மிகப்பெரிய இழப்புக்கு ஆளாவீங்க. அதனால் ஊரை விட்டு போயிடுங்க. தர்ம அடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தர்ம அடி தான் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். 2.5 வருஷம் அஷ்டமத்து சனி இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெளியில் போய் நிறைய அனுபவங்களை கற்றுக்கிட்டு, ஒரு பிரிவு தான் மனுஷனை என்ன செய்யும், மனிதனாக மாற்றும், பல விஷயங்களை புரிய வைக்கும், இந்த உலகத்தை புரிய வைக்கும். ஞானியாகவே மாறிடுவீங்க. அது மட்டும் இல்லை, கசக்கி பிழிஞ்சு காய போட்டு அடிக்கும் இந்த சனி பகவான். ஏன்னா ஏதோ ஒரு ஜென்மத்தில் நாம் செஞ்ச பாவ புண்ணியங்கள் தான். அதெல்லாம் சும்மா அப்படிலாம் நாங்கள் செஞ்சுருக்க மாட்டோம், நாங்கள் ரொம்ப நல்லவங்க, போன ஜென்மத்தில் நாம் என்ன செஞ்சோம், அல்லது இந்த ஜென்மத்திலேயே நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, என்ன தப்பு செஞ்சாங்க, துரோகம் செஞ்சாங்க, நமக்கு தெரியுமா? தெரியாது. அதனால் ஏதோ ஒரு காரணம் இப்போ நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம், முன்னேற முடியாமல். அப்படியே முன்னேறினாலும் அதில் ஏகப்பட்ட அரசியல் தடை, பிரச்சனை, நிம்மதியான தூக்கம் இல்லை. இந்த 2.5 வருஷத்தை முடிச்சுட்டு பாருங்களேன், ரொம்ப நிதானமாக பேசுவீங்க, ஞானி மாதிரி பேசுவீங்க, யதார்த்தமாக பேசுவீங்க. நீங்கள் பேசுனாவே இந்த அறிவு, நாலேஜெல்லாம் அருவி மாதிரி கொட்டும். அந்த அளவுக்கு ஒரு அனுபவத்தை உங்களுக்கு இந்த அஷ்டம சனி பெற்று கொடுக்கும். அது மட்டும் இல்லை, சனி திசை இருந்தது அப்படின்னாலே அது மிகப்பெரிய இன்னும் சோதனையை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்கும்.
அது மட்டும் இல்லை, சந்தேகத்தை ஏற்படுத்திவிடும் குடும்பத்தில். நல்லா எச்சரிக்கையாக இருங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. உங்கள் மனைவியை அங்கே பார்த்தேன், உங்கள் கணவனை இங்கே பார்த்தேன், உங்கள் மாமனாரை அங்கே பார்த்தேன், உங்கள் மாமியாரை இங்கே பார்த்தேன், உங்கள் அப்பா அம்மாவை அங்கே பார்த்தேன், இப்படின்னு எல்லாம் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. தப்பு தப்பாக வந்து சொல்லுவாங்க. உங்கள் குடும்பத்தில் இவங்கள அங்கே பார்த்தேன், இவரை இங்கே கேட்டேன், இப்படிலாம் சொல்லிக்கிட்டாங்க அப்படிம்பாங்க. எதையுமே இந்த காலகட்டத்தில் நம்பாதீங்க. அஷ்டமசன் என்ன செய்யும்? நேரடியாக சண்டையை உருவாக்காமல் நம்மை சார்ந்தவர்கள், உறவினர்கள், குடும்பத்தில் உள்ளவங்க மூலியமாக நமக்கு ஏகப்பட்ட குடைச்சலை கொடுக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும். அதாவது கேப்பா பேச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? கேப்பா பேச்சு கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா நம்மளை பற்றி நாம் நிறைய பேச மாட்டோம், ஊரில் எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. யார் எது சொன்னாலும் கேட்காதீங்க. இதுக்கு என்ன தான் செய்யறது? முதல்ல சந்தேகப்படுறத நிறுத்துங்க. உங்களுடைய குறிக்கோள் எதுன்னு ஒரு 10 எழுதி வச்சுக்கோங்க. அதை நோக்கி போயிட்டே இருங்க. வாழ்க்கையில் பிறக்கிறது சாதிக்கிறதுக்கு தான், அல்லது ஏதாவது அனுபவிச்சுட்டு போகணும். நம்ம பேரை நம்ம சந்ததியினராவது சொல்லணும், இந்த உலகம் சொல்லனாலும். இதெல்லாம் ஒரு லட்சியமாக எழுதி வச்சு அதை கடைபிடிங்க. உப்பு இல்லாமல் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு இல்லாமல் சாப்பிட முடியுமா? ஏன்னா நம்ம உப்போடு சாப்பிட்டோம் அப்படின்னா ரசித்து ருசித்து சாப்பிடுவோம். அதை விரும்ப மாட்டாங்க. உப்பு இல்லாமல் நம்மளை சாப்பிட சொல்லுவாங்க. அதனால் யார் எது சொன்னாலும் கேட்காம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு யாரையும் குறை சொல்லாமல், யாரையும் சந்தேகப்படாமல், அது வேலையில், தொழிலில், துறை, எந்த துறையாக இருந்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளை பாதிப்பு அடைய செய்யாது. கண்டுக்கவே மாட்டோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி ஒன்று பார்த்தேன். ஒரு சின்ன பிட்டு தகவல். இப்போ விண்வெளியில் ஒரு 6 மாதம் இங்கே வர முடியாமல் ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க பேர் எனக்கு மறந்துச்சு உடனே. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பூமியில் எல்லாரும் போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவுகள் இப்படிலாம் அடிச்சுக்கிறீங்க, திட்டிக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிக்கிறீங்க. ஆனால் மேலேருந்து பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் நாம் தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு தேவை ஒற்றுமை. நமக்கு இந்த போட்டி பொறாமலாம் வர்றது ரொம்ப சின்ன விஷயம், சில்லற விஷயம். அப்படிலாம் நம்ம இருக்கிறதுக்கு மனசே வராது மேலேருந்து நம்ம பூமியை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? சின்ன சின்ன விஷயங்கள், பிரச்சனைகள்லாம் பெரிய பிரச்சனையாகவே தெரியாது. அதைத்தான் நாம் புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டுருக்கும்போது இந்த போட்டி, பொறாமை, அடுத்தவன் அதை சொல்கிறான், இவங்க எதை சொல்கிறாங்க, இந்த குடும்பத்தில் அது நடக்குது, இந்த குடும்பத்தில் இது நடக்குது, கண்டுக்காதீங்க. காதில் பஞ்சு வச்சு அடைச்சது மாதிரி உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்களுடைய லட்சியம், உங்களுடைய பயணம், உங்களுடைய பாதை, புகழ், வெற்றி, செல்வம், இதை நோக்கி போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களை யாரும் எதுவும் செய்யவே முடியாது. இயற்கை ஏதாவது உங்களுக்கு இடையூறு கொடுத்ததுன்னா அது வேறு, அதையும் ஃபேஸ் பண்ணுங்கள். எது நடந்தாலும் சரி. ஒரு நோய் திடீர்னு வந்துச்சா உடனே மருத்துவமனைக்கு போய் பாருங்கள். என்ன சொன்னாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். ஒரு கடன், ஒரு செலவு உடனே வந்துச்சா கடன் வாங்கி அதை செலவு பண்ணுங்கள். அதை அடைக்கிறதுக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள். ஒரு விபத்து, கலங்காதீங்க. இந்த கலக்கம் இருக்குல்ல, நம்ம வாழ்க்கையே தூக்கி சாப்பிட்றோம். அதனால் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பக்குவம். என் அன்பு சிம்மராசி நண்பர்களுக்கு தேவை. ஏன்னா சிங்கம் மாதிரி ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருந்தாலும் இந்த மாதிரி காலகட்டத்தில் ரொம்ப சோர்ந்து போயிடுவீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார அந்த சோர்வு இருக்காது, இருக்கக்கூடாது. அப்போ சனி பகவானை நினைச்சாலும் சரி, சனி பகவானுக்கான பரிகாரத்தை செஞ்சாலும் அவர் மனம் குளிர்ந்து உங்களுக்கு அத்தனை செல்வங்களையும், புகழையும், கௌரவத்தையும் அள்ளி கொடுப்பார். அவர் கொடுக்கிற செல்வம் இருக்குல்ல, 7 சந்ததியினரும் அழிக்க முடியாது. யார் எவ்வளவு செலவு பண்ணாலும் சரி, அந்த செல்வத்தை அழிக்க முடியாத நிலையான செல்வத்தை கொடுப்பார். அப்படின்னா பாத்துங்க, அவருடைய செல்வம் எவ்வளவு உயர்ந்த செல்வம் அப்படின்னு பாருங்க. முக்கியமா சனிக்கிழமையில சனி பகவானுக்கு மிக பிடித்த நாள். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்க. அதாவது கை கால் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு உதவுங்க. சனி பகவான் அப்படின்னா ஊனமுற்றவர்களை ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்முடைய பெரிய பெரிய கர்மாவே கரைஞ்சு போயிடும். அதுபோல வசதி இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி, உங்களால முடிஞ்ச உதவி. வயதானவர்கள் சனி பகவானுக்கு பிடித்தவர்கள், அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. அப்புறம் இந்த காகம் இருக்குல்ல, ஏதாவது உணவு கொடுங்க சனிக்கிழமை அப்படின்னா. தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனால சனிக்கிழமைக்கு அன்னதானம் செய்றீங்க உங்க கையால அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தையும் பாக்கியத்தையும் என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் சனி பகவான் அள்ளி அள்ளி கொடுப்பார். அதனால என் அன்பு மேஷராசி நண்பர்களே, இந்த பரிகாரம் அப்படிங்கிறது வாழ்வியல் பரிகாரம் இல்ல. எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்ல, ஒரு கடவுளை போய் பார்க்கணும், கோவிலுக்கு போகணும்
அப்பதான் எனக்கு அந்த நம்பிக்கை வரும் அப்படின்னா நல்ல விஷயம்தான். கோவிலுக்கு போயிட்டு வாங்க, சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பரிகாரம் பண்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. கோவிலுக்கு போறது பெரிய விஷயம் இல்ல. கடவுளை பார்த்து கும்பிடுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஆனா நாம நம்புறோமா நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், கண்டிப்பா இந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம குறைய சொன்னா அது சரி செஞ்சு கொடுக்கும், இந்த பிரபஞ்சம் அதை சரி செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அதுதான் முக்கியம். சனி பகவானுக்கு பிடிச்சது எதுன்னு பாத்தீங்கன்னா எள்ளு பொடி. எள்ளு கலந்த சாதத்தை பரிகாரமா கோவிலுக்கு வரவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு 9 பேருக்கு கொடுங்க, இல்லைன்னா 18 பேருக்கு கொடுங்க, இல்லைன்னா 27 பேருக்கு கொடுங்க. உங்களால் முடிஞ்ச 108 பேருக்கு கூட அந்த எள்ளு பொடி, எள்ளு சாதம், எள்ளு லட்டு இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய அருள் பார்வை உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும். சில நேரத்துல அவமானமான கஷ்டங்களை, கௌரவ குறைச்சலான சம்பவங்களை ஏற்படுத்துவார். அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா கருப்பு கலந்த உடைய சனீஸ்வரருக்கு கொண்டு போய் சாத்துங்க, அந்த சிலைக்கு கட்டி விடுங்க. கண்டிப்பா உங்களுடைய அவமானங்கள், கஷ்டங்கள்லாம் தீரும். சனி பகவானை கட்டுப்படுத்துறவர் யாருன்னா சிவபெருமான். சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு சிவனையும் அம்பாளையும் வணங்குங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடுங்க. அதுபோல சனி பகவான் காயத்ரி மந்திரம் இருக்கு, அத 9 முறையோ 18 முறையோ 27 முறையோ சொல்லிட்டு வாங்க. இப்படி நம்பிக்கையோட சில பரிகாரங்கள், நான் முன்னாடி சொல்ற மாதிரி வாழ்வியல் பரிகாரமா இருந்தாலும் சரி, கோவிலுக்கு போய் நீங்க பரிகாரம் செஞ்சாலும் சரி, நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கடவுள் அப்படிங்கிறது எல்லை கடந்தவர், அப்பாற்பட்டவர், அவருக்கு உருவம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எல்லா கோவில்லையும் எல்லா வீட்லயும் போட்டோ வச்சு வணங்குறீங்களே அப்படின்னு ஒரு வெளிநாட்டு பெண்மணி கேட்டிருக்காங்க. விவேகானந்தர் அவங்க பர்ஸ்ல ஒரு போட்டோ இருந்தது, அது வெளியில நல்லா தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்து கேட்கிறாரு, இது யாருன்னு கேட்கிறாரு. அது என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்றாங்க அவங்க. இந்த வெறும் காகிதம் உங்களுடைய தந்தையா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இது வெறும் காகிதம் உங்களுடைய தந்தை அப்படின்னா அது போலத்தான் எங்க நாட்டுல இந்த விக்கிரகங்களும் சிலைகளும் கடவுளை நினைவுபடுத்துறதுக்காகத்தான், அதனுடைய அடையாளமாகத்தான் இந்த சிலையை நாங்க வச்சிருக்கிறோம். அதாவது இந்த விஷயத்துல இறைபக்தியும் நேர்மையான சிந்தனையும் சந்தோஷமும் இருந்தா அந்த சிலை கூட தெய்வமாக மாறும் அப்படிங்கறதா எங்களுடைய நம்பிக்கை அப்படின்னு தெளிவா அந்த பெண்மணிக்கு புரிய வைக்கிறார். அதனால சாமியெல்லாம் சிலைன்னு நினைக்காம அந்த சிலையிலையும் ஒரு சக்தி இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை கண்ணை மூடிட்டு நம்ம வணங்காம ஒரு உருவத்தை அடையாளப்படுத்திக்கிட்டு அதை நம்ம வணங்கிட்டு இருக்கோம். அதை நம்ம உண்மையா நேர்மையா நம்புறோம் அப்படின்னா அத்தனை நல்ல விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அந்த மகன் வாஷிங்டன் படும் காயங்களோட பழிச்சிருக்காரு. அந்த கதையை நம்ம பாதியிலே முடித்தோம், தொடர்ச்சியாக கடைசியாக பாருங்க அப்படின்ட்டு. மகன் வாஷிங்டன் தான் உயிர் தப்பிச்சாரு. உயிர் தப்பிச்சாலும் உடல் அசையாது, பேச முடியாது. ஆனால் கை விரல் மட்டும் அவரால் அசைக்க முடியும். அதை வச்சு அவர் எப்படி சாதிச்சார் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அதாவது முயற்சி பண்ணா எதையுமே சாதிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு தான் அது. அதனால படுத்திருந்த இடத்துல இருந்த அசையக்கூடிய அந்த விரலை வச்சு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணாரு. அப்போ தன்னுடைய மனைவிக்கு அதை உணர்த்தினாரு. அதாவது தகவல்களை மனைவியோட பரிமாறிக்கிட்டாரு. அந்த விரல் செய்கையால் அங்கே இருக்கிற எல்லா இன்ஜினியரையும் வர சொன்னார். அந்த இன்ஜினியரை வச்சு 13 வருஷம் தன்னுடைய விரலின் வழிகாட்டுதலால் அந்த பாலத்தை கட்டி முடிக்கிறார். கட்டி முடிச்சு இன்னைக்கு 140 வருஷமா அந்த பாலம் கம்பீரமாக நிற்கிது. எவ்வளோ பெரிய மோசமான இயற்கை சீற்றங்களிலிருந்தும் தப்பிச்சு அசையாம ஒரு அற்புதமான அதிசயமா அந்த பாலம் இன்னைக்கும், அந்த பாலத்து பேர் புரூக்ளின் பாலம். உழைப்பின் நேர்மைக்காக, உழைப்பின் உன்னதத்தை உணர்த்தக்கூடிய வகையில் இன்னைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. கடினமாய் உழைப்பவன் காலத்தை வீணாக்குவதில்லை, எறும்பை போல் சுறுசுறுப்பாய் உழைத்து உயர்வு பெறுவான். இதுதான் உலக தத்துவம், உண்மை. இந்த பிரபஞ்சம் உழைக்கிறவங்களுக்குத்தான் எல்லாத்தையும் கொடுக்கும், அவர்களுக்குத்தான் எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற 33 கோடி தேவர்கள், கிரகங்கள், சிவபெருமான், இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்கள் அத்தனையும் நினைக்கக்கூடிய விஷயம் இதுதான். உழைப்பவர்களுக்கு மட்டும்தான் அத்தனை தகுதியும் இருக்கு அப்படின்னு இந்த பிரபஞ்சம் நம்புது. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணாய் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்றார் பாரதி. உழைக்காதவன் உடம்பு மூளையில் ஒதுக்கி போட்ட துருபிடித்த இரும்புக்கு சமம் என்றார் கவிமணி. அதனால உழைக்காத சோம்பேறியானால் தன்னுடைய வாழ்வும் கெட்டு நாட்டின் முன்னேற்றமும் தடைபடுகிறது. அதனால உழைக்காமல் உயர்ந்த வாழ்க்கை நடத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இங்கே இருக்கு.
அது உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அது முன்னேற்றத்துக்கு தடைங்க. இந்த கிரகம் பார்த்துக்கும், ஜோசியர் சொல்லிட்டாரு, எல்லாமே இனிமேல் நமக்கு நல்லதாக நடக்கும், நம்ம போய் தூங்க போவோம், இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவோம். தயவு செஞ்சு அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. எத்தனை கிரகங்கள் உங்களுக்காக காத்திருந்தாலும், எத்தனை நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்திருந்தாலும், எத்தனை வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருந்தாலும், எத்தனை வெற்றிகள் உங்களுக்காக காத்திருந்தாலும், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள, அதற்கு தகுதியானவராக உங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். உழைப்பு என்பது பணம் சம்பாதிக்கிற கருவி மட்டுமல்ல, மகிழ்ச்சி, இன்பம், ஆரோக்கியம் தரும் ஒரு ஆதாரம். அதனால் எப்போதும் எந்த நேரத்திலும் உழைச்சிக்கிட்டே இருங்க. இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இறை வழிபாடை கடைபிடித்து அறநெறியோட வாழ்ந்து தான தர்மங்கள் செஞ்சு நீடூழி வாழணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். வெற்றி நமதே.